கொடுக்கப்பட்டதான தலைப்பு விசுவாசத்தின் பெருக்கம். விசுவாசத்தை குறித்து ஆரம்பத்திலேருந்தே நிறைய பேர் எல்லாருமே பேசியிருக்காங்க. எனக்கு விசுவாசத்தின் பெருக்கம்னா ஒரு மனுஷனுக்கு விசுவாசம், ஆபிரகாம்லாம் கூட விசுவாசத்தின் தகப்பன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் விசுவாசத்தில் பெருகணுமாமா. நம்ம குழந்தையாகவே எப்போவுமே இல்லாதபடிக்கு விசுவாசத்தில் ஒரு பெருக்கம் வேணும்னு சொல்லி விசுவாசத்தின் பெருக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்க் எடுப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நான் எல்லாம் புதிய ஏற்பாடில் தான் இந்த முறை எடுத்திருக்கேன். எல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாரும் படிச்சுட்டாங்கன்ட்டு இதை கொஞ்சோண்டு புதிய ஏற்பாடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிப்போம். ஆமென். படிங்க. ஆமென். ஆமென். பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு வார்த்தை தான். ஒரு சகோதரி என்ன 12 வருடம் அந்த அம்மாவுக்கு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கிற ஒரு உதிரப்போக்கோடு கூட பெரிய அது வேதனை கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு நோயில் அந்த மகள் இருக்கும்போது நிறைய வைத்தியம் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அந்த அம்மாவோட விசுவாசம் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது பெரிய ஒரு விசுவாசம் தான். சாதாரணமாக விசுவாசிக்கிறத காட்டிலும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா தொட்டால் சுகமாகுன்றதை காட்டிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகமாகுன்ற ஒரு விசுவாசம். அதை யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ளே நானே நினைக்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாசம் கண்டிப்பாக எனக்கு கூட கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய வேதனையினால் அவங்க பட்ட பலவீனம், அந்த நோய், அவங்க எவ்வளோவெல்லாம் அவங்க நம்ம படித்தோம்னா தெரியாதுல நிறைய வைத்தியர்களால் அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ எல்லாராலும் தள்ளப்பட்டிருப்பாங்க. பிள்ளைங்களாலையும் புருஷனாலையும் இனஜன பந்தினாலையும் அவங்க ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த சகோதரி நமக்கு சுகம் கிடைக்கணும், நம்ம ஐயாவை கிட்ட போய் அந்த ஊழியக்காரன் நம்மளால் பார்க்க முடியாது, அவர் தேவன், அவர் நம்மளால் அவர் நம்மளை தொடர்றதுக்கு தகுதி நம்ம கிடையாது, அவருடைய வஸ்திரத்தை நம்ம தொட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும்னு ஒரு விசுவாசத்தோட அந்த மகள் போய் என்ன பண்ணுறாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டு தேவன் சுகத்தை அவளை அறியாமையே அந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை தன்னை மீறி அந்த அம்மாவுக்கு போய் அவருக்கு சுகம் கிடைக்குதாமா. அவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு ஏசப்பா ஒரு இடத்துல கேட்குறாரு. அப்போது ஸ்ரீடருங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நெருக்கிறாங்களே சாமி, உன்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட இருந்த எங்கிட்ட இருந்த வல்லமை புறப்பட்டுச்சின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா பயந்து போய் நான் தான் உங்களை தொட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, சரி 30 வசனத்தில் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்கு அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்கள் சீசர்கள் சொல்கிறாங்களா, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறா, 33 தன்னிடத்திலே சம்பவித்தை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மகளே நீ பயப்படுறா, அப்புறம் நடுங்கிறா, யோசிச்சு பாருங்கள், கடவுளுக்கு உண்மையாக பயப்படுறா, நடுங்கி அந்த அம்மா அவர் பாதத்தில் அவள் விழுறாளாமா. விழுந்து முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு விசுவாசம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், இப்படி பெரும்பாலும் உள்ள ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் மாதிரி நமக்கு வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது ஏசாமி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 35 படிப்போம். 35 ஆமென் சொல்லுங்க, கரெக்டு தான். ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப ஆலய தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவருடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோய். அப்படி அவர் கேட்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் அவரை இடம் கொடுக்கல அவர் கேட்குறதுக்கு. அப்போது 38வது வசனத்தில் ஜெப ஆலய தலைவர் வீட்டில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏசப்பா வந்தாருன்னா சுகம் கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு.
அப்போது அந்த இடத்துக்கு அப்பவும் போகிறார். அவர் சொல்கிற மாதிரி போய் 40வது வசனத்தில் அதற்காக அவரை பார்த்து, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இவன் வந்து 39 படிச்சிங்கன்னா உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கலான்னு என்றார். அதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்கன்னு அவருக்கு நியூஸ் வந்துடுது. அப்போது இவருக்கு ஒன்றும் புரியல, மறிச்சிட்டாப்புல அப்படின்னு. ஆனாலும் ஒரு விசுவாசம், நம்ம ஏசப்பா வந்தால் நம்ம பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும்னு அவர் நம்பியிருக்காரு. ஆனால் நம்பி இருக்கும்போது போகிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய விசுவாசத்தின் பிரகாரம், அந்த ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஆண்டவர் போய் அந்த பிள்ளை 41 படிச்சிங்கன்னா பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா தகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாலாம். 12 வயது உள்ள ஒரு இளம் வாலிப மகள். அந்த இளம் வாலிப மகள் வந்து உடம்பு சரியில்லாத இருந்தால் எந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல ஏசாமி அந்த எதுக்கு இதுன்னா, அவர் விசுவாசத்தோடு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகளுக்கு தேவன் சுகத்தை கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கும் கடவுள் தரணும், அதுக்காக வேண்டிப்போம். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்துப்போம். மத்தேயு 8 1 2 3. ஆமென். இதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாப்புல, ஒரு குஷ்டரோகி அவரு கூட ஒரு குஷ்டரோகியை வந்து யாருமே தொட மாட்டாங்களாம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய நோய் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய பாவமான ஒரு நோயின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டதான ஒரு நோயாமா. அப்போ அந்த இடத்துல அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இதில் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் அவனால் கேட்க முடியாது. சித்தம், அதாவது சுத்தமாக்குனா ஏசப்பாவில் முடியும்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்க ஏசப்பாவில் முடியும்னு அந்த மனுஷன் நம்பி கேட்கும்போது கடவுள் வந்து, நீ வந்து நான் சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கும் போது கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனோட கையை நீட்டி தொட்டு தேவன் சுகமாக்குறார். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் ஒரு குஷ்டரோகிக்கு இருந்ததான ஒரு பெருக்கம், விசுவாசத்தின் பெருக்கம் நம்ம எல்லாருக்கும் கூட கடவுள் நம்மளால் எத்தனையோ நிறைய பேர் எவ்வளோ பெரிய பலவீனத்தை வெளியே சொல்ல முடியாத நோய்களோட வேதனையோட ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்லுவோம், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வெளியவே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நோய்களோட கூட அநேகர் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் விசுவாசிக்கிற சாமி, இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் மழை போல இருக்கிறதான பெரிய நோயாக இருந்தாலும் கூடி கடவுள் அதை பனி போல நீக்கி போடுவார். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்கு தேவன் பதில் தருவாராமா. அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 15 அதிகாரத்தில் படிப்போம், 15:22. ஆமென். இது ஆமாம். பார்த்தீங்கன்னா இது யோசித்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கானானிய ஸ்திரீனா என்னை போல் ஒரு புறஜாதியார், புறஜாதியான ஒரு மகள் போல். அதை கானானிய ஸ்திரீனா அப்படி தான், இஸ்ரேல் பிள்ளை கிடையாது அவங்க, ஒரு புறஜாதியான மகள். ஏசப்பாக்குள்ள ஆண்டவரை நம்பி அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மகள் வந்து இப்படி ஒரு கொடிய வேதனையாக இருக்கிறா, ஒரு பலவீனத்தோடு பிசாசுனால் பிடிக்கப்பட்டிருக்கா சாமி, நீங்கள் எங்களுக்கு சுகத்தை தரணும். பாருங்கள், நோயை குணமாக்குறாரு, குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்குறாரு, இப்போ என்ன பண்ணுறாரு, பிசாசை கூட துரத்துறாரு. அவர் அப்படி எவ்வளோ ஒரு அற்புதமான சாமி பாருங்கள். அவள் அதை நம்பி இருக்கா. ஏசப்பாவால் இந்த பிசாசையும் அவரால் துரத்த முடியுன்ற ஒரு விசுவாசம் அந்த மகளுக்கு இருந்ததுனால. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், டைம்லாம் நான் சுருக்கமாக கொண்டு போகிறேன். அவர் வந்து நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் நான் வந்து அற்புதம் செய்வேன், உங்களுக்கு செய்ய மாட்டேன்ற மாதிரி ஒரு சில சின்னதாக அவர் எதை சொல்ல. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணுறா, சாமி மேஜையில் கீழே சாப்பிடும்போது கீழே சிந்தி கிடக்கிற துணிக்கைகளை எடுத்து நாய் திங்காத ராஜா, அது போல் நான் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் எனக்கு அது மாதிரி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அந்த மகள் கேட்கும்போது அது ஆண்டவருக்கு அப்படியே ஒரு பெரிய, அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்து, இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக 28 ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது பாருங்கள்,
எவ்வளோ பெரிய எங்கள் அப்பா சொல்கிறாரு பாருங்களேன், உங்கள் விசுவாசம் பெருசாமா, அவர்கிட்டேருந்தே நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவள் எப்படிப்பட்ட ஒரு மகளாக இருந்திருந்தா, ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதியான ஒரு மகள், புறஜாதியால் அவள் சொல்ல போனால். ஆனால் அவளை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நீ வந்து ஆமாம் அது அந்த படிக்கும்போதே எனக்கு அப்படியே பெஜாராயிடுச்சு. ஏசப்பா இவ்வளோ வந்து ஒவ்வொரு பிள்ளை மேலே எவ்வளோ நேசிச்சிருக்காரு பாருங்களேன். அதை இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நமக்கு தரணும், அதிகமாக கொடுக்கணும் பாருங்கள். நமக்கு இப்போ விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உட்காந்துருக்க முடியாது. ஆனால் இன்னும் அதிகமான ஒரு விசுவாசம் நமக்கு வேணுமாமா. நம்ம ஒவ்வொருவருக்கும், நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு, அதுங்க பிள்ளைங்க சன்னதிக்கும் வந்து அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம கொண்டு போனோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நான்லாம் அடிக்கடிக்கு சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு அப்புறம் என் பேரன் பேத்திங்க இதுல நான் கடந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு 2 பேத்தி ஒரு பேரன் இருக்காப்புல, இனியும் பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாப்புல. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் பேத்திங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, சின்ன விஷயமா இருந்தாலும் நான் சின்னதுலேருந்தே சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் சொல்லு, அப்போ இது பாப்பா சரியா, இது இயேசுப்பா சரியாக்கிடும், இப்படி நான் சொல்லும் பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் அப்படி சொல்லும்போது கடவுள் வந்து அதை வந்து கேட்குறாரு. ஒன்றுமே ஒரு சின்ன சாட்சி. நான் சமீபத்தில் ஒரு ஆகஸ்ட் மாதம் போல் எங்கள் தங்கச்சி வீட்டில் வீடு பால் காய்ச்சினாங்க, 2வது மாடி போட்டு ஒரு பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். போயிட்டு நான் சாயங்காலமாக வரும்போது எங்கள் சாம்லாவுடைய எங்கள் சாம்லா வந்திருந்தா, என் பெரிய பொண்ணு பேர் சாம்லா, அவள் வந்திருந்தா. அவளுக்கு ஒரு பொண்ணு, ஒரு 5 வயசு குழந்தை. நாங்கள் அப்போ இப்படி வரச்சே சர்ச்சு திறந்துருந்துச்சி. அப்போ வா பாப்பா உள்ளே போய் ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு நானும் என் பொண்ணு என் பேத்தி நாங்கள் 3 பேர் வந்து இதே இடத்துல ஆல்ட்டரில் நாங்கள் முட்டி போட்டு, நான் எப்பவும் போல் ஜெபிச்சேன். எங்கள் பொண்ணு ஜெபிச்சிட்டா, நான் ஜெபிச்சுட்டு ஜெபம் நாங்கள் வைக்கிறதுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே என் பேத்தி எழும்பவே இல்லை. அவள் 5 வயசு பிள்ளை, அவள் பேர் வைஷ்ணவி. அவள் வந்து ஜெபிச்சிட்டே இருக்கா. அவள் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபிச்சு எந்திரிச்சு வந்தா. அப்போது எங்கள் பொண்ணு கேட்டா, என்ன பாப்பா இவ்வளோ நேரம் ஜெபிக்கிற, என்னதாம்மா ஜெபிச்சேன்னு. அம்மா மாமிக்கு பாப்பா பிறக்கணும், அதனால ஏசப்பாட்ட நான் கேட்குறேன், சீக்கிரமாக எங்கள் மாமிக்கு பாப்பா கொடுங்க ஏசப்பான்னு நான் கேட்டேன்றா. எனக்கு அப்படியே அது இந்த இடத்துல நின்று தான் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏசப்பா 5 வயசு பிள்ளை. அப்போது அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு பாருங்கள். எப்படியே யாரும் பேசும்போது கேட்டிருக்கலாம், அவள் குழந்தை வேணும்னு சொல்கிறத கேட்டிருக்கலாம். அதை வச்சு சொன்னவொன்னே அதே மாதம்தான் என் மருமகளுக்கு கடவுள் கர்ப்பத்தின் கனியை தங்கும்படியாக கிருபை செஞ்சார். அந்த நான் நினைக்கிறேன் என் ஜெபத்தெல்லாம் இல்லை, என்னுடைய பேத்தினுடைய ஜெபத்தை அன்னைக்கு ஆண்டவர் கேட்டிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த சின்ன பிள்ளை அதை மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இப்படி சின்ன அந்த குழந்தைக்கு ஒரு பாருங்கள் ஒரு விசுவாச காரணம் என்னன்னு நம்ம சொல்லி கொடுக்கறது. ஒவ்வொரு நாளும் இது ஏசப்பட்ட சொல்லுங்கள், இது ஏசப்பட்ட கேளுங்கன்னு. அன்னைக்கு கூட நான் ஒரு முறை எங்கள் அருணுக்கு பற்றி நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆட்டோவில் வெளியே போகும்போது என் பேத்திக்கிட்ட சொன்னேன், நீ மாமா கிட்ட கேட்குறியா பாப்பா அப்படின்னு. ஆயா மாமா கிட்ட வேணாயா, நான் ஏசப்பட்ட கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு, ஏசப்பட்ட கேட்குறேன், அவர் தருவார் உங்களுக்கு அப்படின்றா. அதே பிள்ளை தான். அப்போ தான் நினச்சேன், தெய்வமே கோடி ஸ்தோத்திரம், என் தேவன் இப்படியா கொண்டு போகிறாரு, அதுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நான் அன்றைக்கி உள்ளத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டோம். அதை போல் நம்ம வந்து நம்ம மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களோட சன்னதிக்கு அக்கம் பக்கம் வீட்டாருக்கெல்லாம் சொல்லும்போது அந்த விசுவாசம் பெருசாக இருக்குமாமா. இது சின்னது தான், ஆனாலும் கூட எதுக்கு சொல்கிறேன்னா, இது தேவன் நாம மகிமைக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்படி தேவன் வந்து ஒரு அற்புதம் செய்வார் பாருங்க. கானான ஸ்திரீ நான் புறஜாதியிலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால என்னுடைய பேத்தி சொல்லும்போது இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இது சன்னதியாக இது என்னுடைய ஜெபமே என்னென்னா, எனக்கு கடவுள் 4 பிள்ளைங்களை கொடுத்தா, என் 4 பிள்ளைங்களுடைய சன்னதி எந்த காலத்துலேயும் ஏசப்பாக்குள்ளே தான் வளரணும். எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த விக்கிரகத்துக்கு கிரியத்துக்கிட்ட என் 4 குழந்தைங்களோட சன்னதியாக போகவே, ஆண்டுடைய வருகை இருக்கிற வரைக்கும், அவங்க ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஏசப்பாக்குள்ளே தான் என் 4 பிள்ளைகளுடைய சன்னதி இருக்கணுன்றதான் என்னோடய ஜெபமே. ஆரம்பத்தில் ஏசப்பா நான் ஏற்றுக்கிட்டு வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த நிறைய பேருக்கு தெரியும். பழைய ஆளுங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. புறஜாதியிலேருந்து ஏசப்பா ஏற்றுக்கிட்டது அவ்வளோ பாடு, பிரச்சனைகளை, அவமானம், நிந்த நிறைய, அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் காணாது என்னுடைய சாட்சியெல்லாம். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுளுக்குள்ளே நிற்கிறேன்னா என் தேவனுடைய பலன், அவர் மேலே நான் வச்ச விசுவாசம், அது கூட இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சோன்னு கூட நினைப்பேன் ஒவ்வொரு நேரம். எங்கள் பேத்திங்கெல்லாம் சொல்லும்போது, இல்லை ஏசப்பா என் பேத்திங்களை வச்சு நான் இப்போ கொஞ்சம் கற்றுக்கிறேன். எங்கள் சமுத்திரம் என் சின்ன பொண்ணுடைய பாப்பாவும் இதே மாதிரி தான், எதுவாக இருந்தாலும் ஜெபம்,
ஐயா இதை ஜெபிச்சுக்கோ, ஐயா அதை ஜெபிச்சுக்கோ, நீ ஜெபிச்சுக்கோ ஐயா அப்படின்னு வா. எனக்கு ஏசப்பா என்ன சொல்கிறேன்னே தெரியாது. அப்போ அந்த மாதிரியாய் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். பிள்ளைங்க வளர வளர அதுங்களும் வந்து அந்த விசுவாசத்தில் ஏசப்பாக்குள்ளே வளரணுமாமா. அப்படி ஒரு இதுவை ஆண்டு தரணும். அதே மாதிரி மத்தேயு 21 நம்ம படிப்போம். மத்தேயு 21 19வது வசனம். உண்டாகாதிருக்க கடவுது என்றார். ஆமேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து பசி உண்டாயிருச்சா. ஏன்னா அவரும் மனுஷராக தானே இருந்தார். அப்போ அவருக்கு பசி வந்திருக்கு. பசி வரும்போது அந்த அத்தி மரத்து, அது வந்து அத்தி மரம் பழம் காய்க்கிற காலமே இல்லையாமா. ஆனாலும் சொல்லுவாங்க எந்த மரத்துலேயும் காமரம் பூமரம் ஏதாவது ஒரு காய் இருக்கும்னுவாங்க. சாதாரணமாகவே அது ஏதாவது ஒரு காய் இருக்கும், சாப்பிடலாம் நினச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அந்த காய் எதுவுமே இல்லைன்னும் போது அவருக்கு ஒரு மனசில் வேதனையில் என்ன பண்ணிட்டாராம், அதை சபிச்சிட்டாராமா. ஏசப்பா வந்து எந்த இடத்துல சபிச்சதா வந்து நான் அதிகமாக பார்க்கல, இந்த ஒரு இடத்துல தான் நான் பார்க்குறேன். நானும் நிறைய தடவை பைபிளை படிக்கும்போதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் சபிக்கவும் செய்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அவர் வந்து ஆசீர்வாதமும் செய்கிறாரு, அதே நேரம் அவர் வந்து பிடிக்கலை, அவருக்கு மனசு வேதனைப்படுற மாதிரி ரொம்ப சபிச்சிட்டார். அந்த மரத்தை சபிக்கும்போது அது அந்த இடத்துல பழமே இல்லையா. அப்போ அவங்க சீஷருங்களாம் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது என்ன பண்ணால் அதே மாதிரி அந்த மரம் வந்து பட்டு போயிடுச்சான். அப்போ இயேசு வந்து 21 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்பட, அதாவது சீடருங்க கேட்குறாங்க 20 சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிடுச்சு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம். சீடருங்க ஆண்டு சொன்ன உடனே இந்த மரம் இப்படி பட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டு சொல்கிறாராமா, ஆமாம் இதை போல நீங்கள் வந்து விசுவாசத்தோட இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி 21வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் விசுவாசத்தோட இந்த அத்தி மரம்னு இல்லை, ஒரு பெரிய மலையே இருந்தாலும் கூட, அது நிறைய நம்ம செய்தியில் கேட்டிருப்போம். ஒரு மலையே இருந்தாலும் கூடி மலையை நீ அப்படிதான் அந்த சைடு போன்னு சொன்னாலும் கூடி போகுமாமா. அந்த அளவுக்கு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் தள்ளுண்டு போகும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது கடவுள் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தராராமா. அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுமா. மேலும் 22 படிச்சிங்கன்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமேன். நம்ம வந்து ஜெபத்தில் விசுவாசத்தோடு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து நமக்கு எல்லா வகையிலையும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி சுகப்படுத்துமா, பிணியாளியை ரட்சிக்குமா, பிணியாளிக்கு அதாவது விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதில் தேவனோட நாமம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுமா. நம்ம வந்து ஜெபிக்கிறோம் தான், நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நமக்குள்ளே இது நடக்குமா இது நடக்காதான். நானும் கூட நிறைய தரம் ஜெபிக்கிறேன், தினம் இது நடக்குமா, நான் சரி சாமி சித்தர் தான் நடக்கட்டும்னு கூட நான் நிறைய தரம் நினச்சிருக்கேன். அதே வந்து ஒரு சில ஜபங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், இது நடக்கும் சாமின்னு நான் ஒரு நம்பிக்கையோடு ஜெபிச்சேன்னா அந்த காரியம் நான் நடந்திருக்கு, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போ நமக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. நடக்கிறது நடக்காதது வசனம் ஒன்று இருக்குது. நாவில் தான் வந்து மரணமோ ஜீவனம் இருக்குன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்ம பேசுகிற பிரகாரம் நம்ம நினைக்கிறதோ நம்ம பேசுகிறதோ இது நடக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோம்னா கண்டிப்பாக அது கடவுள் வந்து விசுவாசத்தோடு நினைக்கும் போது அது தேவன் நமக்கு அங்கீகரித்து தராரு. அது மாத்திரமில்ல அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நமக்கு மாத்திரமில்ல நம் சன்னதிக்கு நம்ம திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் ஆசீர்வாதமாய் அதை நடத்தி தருவார். அப்படியா தேவன் இன்னும் அதிகமாக நம்ம ஒவ்வொருத்தர் விசுவாசம் உள்ளவர்கள் இருப்போம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவன் நாம் மகிமைக்காக ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.